இந்த ராசிக்காரங்க காசு பணத்தை இல்லாமல் அதிகம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. நேர்மை, விசுவாசம், உண்மை இது மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருந்தாலும் சரிங்க, சட்டுன்னு யார்கிட்டையும் இவங்க ஒட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க தான். ஆனால் பழகின பின்னாடி யாரையும் விட்டு இவங்க விலக மாட்டாங்க. ஒருத்தர் முன்னேற்றனை நினச்சிட்டா இவங்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் ஏனியாக இருந்து அவங்கள தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ரெண்டுமே இவங்களுக்கு ஒன்று தான். எல்லாத்தையும் பிரித்து பார்க்க மாட்டாங்க. பொறுமைங்கிறது இருக்கும். இவங்க உங்களுடைய கோபத்தை யாராவது தூண்டிக்கிட்டே இருந்தால், இவங்க மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தால் பொறுக்கிற அளவுக்கு தாங்க பொறுப்பாங்க. கோபம் வந்துட்டா இவங்க வெளிப்படுத்தக்கூடிய கோபங்கிறது மற்றவங்களால தாங்க முடியாது. ஒரு கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேசாமல் கூட இருந்துருவாங்க, இல்லைன்னா வேண்டான்னு ஒதுக்கி கூட வச்சுருவாங்க. பெரும்பாலும் கோபம் அதிகமாக இருந்தால் இவங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது தேள் கொடுக்கல இருக்கிற மாதிரி சுருக்குன்னு கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாங்க. வார்த்தைங்கிறது அந்த அளவுக்கு மனசில் பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் தான் மேலே தப்பு இருக்கிறத உணர்ந்தா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படி தான். கணவன் மனைவி ஓர் உயிர் ஈருயிராக வாழணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் இவங்க அப்படி தான். ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு குறைந்த அளவில் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் பிள்ளைகளால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சமுதாயத்தில் பேர் புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர ஒரு நாள் உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி என்பதுக்கு ஏற்படாது. புத்திர பாக்கியத்தில் தெய்வம் நிறைய இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே தெய்வத்தோட துணுங்கிறது கூடவே நிற்கும். அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி, அதில் விடாப்படியாக நின்று வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி ஒன்று. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கோபம் இருந்தாலுமே குறும்புத்தனமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே அன்பு நிறைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அயராத பாடுபடுறீங்க, அயராமல் முயற்சி செய்கிறீங்க. ஆனால் நிறைய தோல்வி சந்திக்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வருதுன்னே சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையே வேணாம், தனிச்சு வாழலாங்கிற எண்ணத்துக்கு எல்லாமே பெரும்பாலானவங்க வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சுக்கணும்னு சொல்லலாங்க. அமைதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அவசரப்பட்டு இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது, பெரிய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது. மற்றபடி இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே நல்ல மாற்றம் தான், வீட்லேயுமே நல்ல மாற்றம் தான். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொடுக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பல அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த போகிறீங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலம் தான். மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய முந்தைய 15 நாட்களும் இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். சாதாரண அமாவாசை நாட்களில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை இந்த 15 நாட்களில் செய்யலாம். ஏன்னா 3 தலைமுறை முன்னோர்கள் இந்த நேரத்தில் நம்மளை நோக்கி வரக்கூடிய நேரம். கூட்டமாக வர்றது தான் மகாலய பட்சம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தாய் வழி உறவாக இருக்கட்டும், தந்தை வழி உறவாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போனவங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கலாங்க. அதுதான் சிறப்பான விஷயம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம வாழ்க்கையில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. நேரம் சரியாக இருந்தால் கூட, கிரகமைப்பு சரியாக இருந்தால் கூட, வாழ்க்கையில் பல பாதிப்பு நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அளவில்லாத நன்மை தரக்கூடிய ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலம் தான். எளிய பூஜை அவ்வளவுதாங்க, பெருசாக பாதிப்புங்கிறதுல இல்லை. பெரும்பாலும் நீர்நிலைகளை நீராடி இந்த மந்திரங்களை சொல்லி அதே மாதிரி இந்த பூஜை புனஸ்காரெல்லாம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது தான். அதே மாதிரி எளிமையான முறையில் வீட்டு வாசலையே எள்ளும் தண்ணீர் விட்டு கூட நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். பூஜையில் உங்கள் முன்னோரை நினச்சி வழிபாடு செஞ்சாலுமே நல்ல பலன் தான். அப்படி நீங்கள் செய்கிறப்ப முன்னோர்களுடைய பேரை நீங்கள் சொல்லி காசுன்னு சொல்லப்படி வீட்டு வாசலில் எள்ளும் தண்ணீர் விட்டு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. 96 தர்ப்பணங்கள் தரக்கூடிய பலனை இந்த 15 நாட்களில் நீங்கள் ஒரு நாள் செஞ்சால் கூட உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். தர்ப்பணம் கொடுக்குற நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி
வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, வீணாக பொழுத கழிக்கக்கூடாது. உள்ளத்தையும் சரி, மனசையும் சரி, உடலையும் சரி தூய்மையாக வச்சுருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. வீட்டை தூய்மையாக வச்சு தொடர்ந்து முன்னோர்களுடைய ஆசை பெற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறைந்த முன்னோர்களால் பாக்கியமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் செய்ய பாருங்கள். நிறைய பேர் இந்த மகாலய பட்ச காலத்தை மறந்துருப்பீங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் இந்த நாட்களில் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலனை தான் விருச்சிக ராசி என்பது தர இருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருந்தவங்களுக்கு கூட வாழ்க்கை துணை வழியில் இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, அதிகமாக நடக்கும். வேலையிலுமே மேலே இருக்கக்கூடியவங்க பாராட்டு பெறுவாங்க. அவங்களுடைய பாராட்டு சிறப்பாக இருக்கிறதால தைரியமாக பல விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க. மறைமுகமாக சில நன்மை உங்களை இந்த நேரம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு உண்டு தான், ஆனாலுமே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும், பெருசாக பாதிப்பு தராது. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யோசித்து செஞ்சிங்கன்னா பல பிரச்சனை தவிர்க்க முடியும், அவ்வளவுதாங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம் தான். ஆனால் ஆடம்பர செலவை குறைச்சிக்க பாருங்கள். சனி பகவான் ராகுவான் இணைஞ்சிருக்கிறதால இந்த வண்டி வாகனங்களை கொஞ்சம் இந்த நேரம் செலவு வைக்கும். அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். தாயோட உடல்நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். இப்போ தான் தாயோட உடல்நிலையை சரி பண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் தாயோட நிலையில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். மற்றபடி நீங்களுமே மன அழுத்தம் இல்லாமல் மனசை பார்த்துக்க பாருங்கள். சும்மாவே குழம்பு கொடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் யோசிக்கிறத விட இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்கள். சிறப்பாக இருக்குது. உற்றார உறவினர் வகையில் இதுக்கு முன்னாடி ஆதரவுங்கிறது இருந்திருக்காது. உங்களை பழித்து பேசக்கூடியது அதிகமாக இருந்திருப்பாங்க. ஆனால் உறவினர் வகையில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. எதிர் தொல்லைங்கிறது இல்லை. வம்பு வழக்குன்னு இருந்தால் கூட அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களாம் இருந்திருப்பீங்க. அதை சமாளிக்கக்கூடிய நேரம் தான். கூட பிறந்தவங்களுடைய உதவி சிறப்பாக இருக்குது. பலருக்குமே சுய ஜாதக யோகப்படி வீடு மனம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. புதுசாக கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான பொறுப்பு இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துலேருந்து நீங்கள் கடன் வாங்க தோங்கினீங்கன்னா அதை சமாளிக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். இருக்கிறத வச்சு நீங்கள் செயல்படுறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொடுக்கல் வாங்கல கவனிக்கணும். திட்டமிட்டு நிதானமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே சிறப்பு தாங்க. புதுசாக நிறைய திட்டம் வச்சுருப்பீங்க, அது எல்லாமே இந்த நேரம் செயல்படுத்துன்னு நினைப்பீங்க. கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அதுலேயுமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் தடையை கொடுக்கும், ஆனாலுமே பெருசாக பாதிப்பு இல்லை. இந்த நேரம் மக்கள்கிட்ட செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் செயல்படலாம். தகுதியை வளர்த்துக்க பாருங்கள், திறமையை வளர்த்துக்க பாருங்கள். இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அற்புதமான நேரம். கல்வி உதவித்தொகை கிடைக்கும். கல்வி நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட கல்வியில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெருசாக பரிகாரங்கிறது இந்த நேரம் தேவைப்படாது. நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை வழக்கம் போல் செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர் வழிபாட்டை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பிறந்த இருக்கக்கூடிய ஊரில் இல்லைன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊர்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கருவறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உண்டு. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பெற போகிறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை ராசியில் இருக்கிறதால செலவுங்கிறது பெருசாக இல்லை. செலவு வந்தாலுமே அதை சமாளிக்க முடியும். குடும்பத்தில் பெருசாக குழப்பங்கிறது இல்லை. ஒரு நல்ல நிலைமை தான். கணவன் மனைவிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலுமே அது பாதிப்பு தராது, சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. மனசில் நிம்மதி சிறப்பாக இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குதுங்க. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. வாகனம் ஏற்கனவே வாகனம் வச்சுருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் வாகன வழியில் செலவு வரும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள். மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வங்களுக்கு இருக்கிறதால சங்கடங்கிறது பெருசாக இல்லை. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் தடை நீங்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் நிலையிலும் இந்த நேரம் சிறப்பு தாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்களும் உங்கள் தாயோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் இந்த வாரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதால நெருக்கடி தராது.
இந்த நேரம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இயல்புலேயே உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த நேரம் அதை நீங்கள் அதிகமாக செயல்படுத்த போகிறீங்க. அதனால் நீங்கள் நினச்சது சாதிக்கலாம். நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த நேரம் இந்த வாரத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோ.